Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing good. Okay. So, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to talk about motion on a charged particle kept in a uniform electric field. ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை கொண்டு போயிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சனா அது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அது என்ன மோஷனில் போகும், அதாவது ட்ராஜெக்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, the path of the particle is called as trajectory. அந்த பாத் எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இப்போ பாருங்கப்பா, நம்மளுக்கு ஏற்கனவே என்ன கான்செப்ட் தெரியும். ஸோ திஸ் இஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இது சம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை கொண்டு போய் வைக்கிறேன். ஓகே, சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் சார்ஜ் வந்து க்யூன்னு இருக்குன்னு வைங்க. ஓகே, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கு மாஸும் இருக்கலாம் இல்லையா, மேபி சம் மாஸ் எம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் என்ன ஃபீல்டில் வச்சுருக்கேன்னா யூனிஃபார்ம் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல கேபிட்டல் இ இஸ் பீன் ப்ரெசென்ட். ஸோ இப்போ இது மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே படிச்சிருக்கோம். எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டர். அதாவது இந்த கியூன்ற சார்ஜ் பார்ட்டிக்கலை ஈன்ற எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோன்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் வாட், எஃப் வெக்டர். இது நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக. இப்போ நம்ம என்ன இதில் வீடியோவில் பேசிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி என்ன. ஸோ சில கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும். வெலாசிட்டி என்ன, ஓகே, வெலாசிட்டி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மொமெண்டம் என்னவாக இருக்கும் அப்படின்றத we are going to learn. அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி கேஇ. அதுக்கப்புறம் பாத் ஆஃப் த ட்ராஜெக்டரி, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. அதாவது இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை நான் இந்த இடத்துல விடும்போது இதோட பாத் வந்து இட் இஸ் டிஸ்கிரைப்டு பை அன் எக்ஸ்ஒய் பாயிண்ட். அந்த எக்ஸ்ஒய் பாயிண்ட்லாம் சேர்ந்து என்ன வரும், ஒரு கர்வ் வரும் இல்லையா. ஸோ ஒரு இட் கேன் பி அ பேரபோலா, இட் கேன் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பார்ட்டிகளோட பாத் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், வி டோன்ட் நோ. அந்த இதுக்கு பேர் தான் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. மேபி இட் கேன் பி அ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஆர் இட் கேன் பி அ பேரபோலா, இட் கேன் பி அ சர்க்குலர், வி டோன்ட் நோ. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரிக்கு பேர் என்னது, ஒய்எக்ஸ் ஈக்குவேஷன். நம்ம ஒரு ஒய்எக்ஸ் ஈக்குவேஷனை கொண்டு வந்தோம்னா அது பேர் தான் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், we are going to answer in this video. Okay, right pa. So let's continue the discussion. சரி, இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸை நம்ம பேசிக்காக ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒன் பை ஒன் போகலாம். ஓகே, ஸோ கவனிங்க. See, in the charge particle, see this is a charge particle. Maybe it can have a velocity or it can be at rest. Initially வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், initial velocity வந்து u. Initial velocity வந்து u. Okay, so what is the velocity at time t அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டாக. சரி, இப்போ நல்லா கவனிங்க. F is equal to q into e வெக்டாரா. இப்போ நம்ம நியூட்டன்ஸ் லா ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல். ஸோ இப்போ நியூட்டன்ஸ் லா படி நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன ஜென்ரலாக ஒரு பாடி ஆஃப் மாஸ் எம் என்ன வரும், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். திஸ் இஸ் கிவன் பை நியூட்டன்ஸ் லா, கரெக்டாக. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், நான் கம்பேர் பண்ணலாம். அதாவது இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே எஃப்ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம், ஐ கேன் ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல். ஸோ QE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டார். இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ கண்டுபிடிக்கலாமா, QE வெக்டார் டிவைடட் பை எம். புரியுதா? ஸோ திஸ் இஸ் அவர் ஆக்சலரேஷன். இப்போ இது வந்து என்ன ஃபீல்டில் நம்ம வச்சுருக்கோம், நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் கூட இருக்கலாம். பட் இன் ஜென்ரல் நம்மளுக்கு 99% யூனிஃபார்ம் ஃபீல்டில் தான் கொடுப்பான் 11th 12th லெவலில். ஸோ யூனிஃபார்ம் ஃபீல்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை வச்சுருக்கேன். ஸோ என்ன ஆக்சலரேஷன் இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங், QE வெக்டார் டிவைடட் பை எம். எம்ன்றது என்னது, சார்ஜ் ஆஃப் த மாஸ் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல், Qன்றது சார்ஜ் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல், ஈன்றது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் பிகாஸ் இட் இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்ட், க்யூவும் கான்ஸ்டன்ட், எம்மும் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே பேசிக்காக நம்மளோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் உள்ள ஒரு சிச்சுவேஷன் இஸ் பீன் வி ஆர் அரைட். ஓகேவா? ஸோ
இனிஷியல் வெலாசிட்டி யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா நம்மளால் என்னென்ன ஈக்குவேஷன்ஸாக யூஸ் பண்ண முடியும் பேசிக்கலி v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் ப்ளஸ் at கரெக்டாக. வேறு என்ன ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்? டோட்டலாக 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன எழுதலாம்? r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு r0 ப்ளஸ் this is the initial position vector. Okay, time t equal to 0 அப்போ initial velocity half at t square. ஸோ இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? v square is equal to u square plus 2a dot product of r vector minus r0 vector. இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ நம்மளுக்கு பேசிக்காக என்னென்ன வேணும்னு சொன்னேன் நான். we are interested to find the velocity, momentum, kinetic energy, trajectory of the particle. Okay, right. இப்போ velocity now, this is the initial velocity. Now what is the velocity at time t? This is the expression. So நம்மளுக்கு என்ன acceleration கிடைச்சிருக்கு? Yeah, நம்மளுக்கு u vector plus a vector என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? QE vector divided by m into t. So this is the velocity at time t. புரியுதா? This is the velocity at time t. Okay வா? So இப்போ வந்து acceleration நம்மளுக்கு வந்து இதுதான் velocity at time t. So இது எல்லாமே புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will go into particular problem. Okay, பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம்க்கு போயிடலாம். ஸோ see, இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸுக்கு we are going into the problem. மற்றபடி எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்து போய் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ ஃபோர்ஸ் ஆஃப் F is equal to QE. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா பை டெஃபினேஷன் ஆஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் is equal to m into a vector. I am finding it is an யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக ஆட்டோமேட்டிக்கலாக இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பொசிஷன் வெக்டாரை கண்டுபிடிக்கணும்னா r0 வெக்டார் எனக்கு தெரிஞ்சு u வெக்டார் half a வெக்டார் t ஸ்கொயர் இதெல்லாம் தெரிஞ்சாலும் டேரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலர் கேஸஸை டார்கெட் பண்ண போகிறோம். எது மாதிரி கேஸஸ் உங்களுக்கு கேட்குறான் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ரைட். ஸோ இப்போ நம்ம சார்ஜ் பார்ட்டிக்கலை வந்து என்ன வெலாசிட்டி கெயின் பண்ணியிருக்கு? சரி, நம்ம படிக்க போகிற கேஸ் என்னென்னா அதாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் அட் அதாவது we are going to study a charge particle Q. A charge particle Q is at rest at time t equal to 0. அப்போ பார்ட்டிக்கல் என்னவா இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கேஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வெலாசிட்டி, மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து இனிஷியலாக எங்கே இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இங்கே தான் என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமும் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது இனிஷியலாக என்னோடய ஆப்ஜெக்ட் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு குயிக்காக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் 11th படிக்கல அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, சில சின்ன பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லிட முடியும். பட் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வர்றது பெட்டர். ஏன்னா 11th வந்து 12th ஸ்டாண்டர்டில் அது டெஃபினட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் இந்த 3 ஈக்குவேஷன் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டர். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் Q is at rest at time t equal to 0. சரி, இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்னென்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ட்ராஜெக்ட்ரி இதெல்லாமே கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இனிஷியலாக பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட், சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட்டு. இது என்னோட கோஆர்டினேட் சிஸ்டம். ரைட் சைடில் எக்ஸு, மேலே பார்த்து ஒய்.
So can I write what is this E vector? E vector எனக்கு எப்படி வருது? Magnitude into direction. நான் வெக்டார் காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணி எழுதியிருக்கேன். ஐ டைரக்ஷனில் தானே இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ் பார்த்து தான் இருக்குது. சரி, இப்போ லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம்? இதை வந்து நான் இதோட ஈக்குவேட் பண்ணலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார். அப்படி ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? எம் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டார். ஸோ எம்ஐ கீழே கொண்டு வாங்க. அப்போ ஏ வெக்டார் என்ன வரும் எனக்கு? QE வெக்டார் டிவைடட் பை எம். இப்போ இ வெக்டார்ன்றது ஏற்கனவே என்னது நம்மளுக்கு? QE I cap divided by m. So acceleration எனக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குது? acceleration is equal to QE by m into I cap. ஸோ என்னோட acceleration வந்து depends on the charge QE divided by m I cap ன்னு இருக்குது. இப்போ சார்ஜ் வந்து என்னோட சார்ஜ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை பொறுத்து ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? ரைட்டாக லெஃப்டான்னு இருக்கும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுன்னா அது எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணும்? டுவர்ட்ஸ் ரைட். ஏன்னா ப்ளஸ் க்யூன்னு வரும். ப்ளஸ் க்யூனா இட் இஸ் டுவர்ட்ஸ் ரைட். இதே எனக்கு வந்து க்யூ வந்து மைனஸாக வந்துச்சுன்னா இட் வில் மூவ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்? இயர் ப்ளஸ் க்யூ நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இயர் சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு. நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ என்னோட ஆக்சலரேஷன் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு மூவ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ இப்போ v இஸ் ஈக்குவல் டு இங்கே இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 0. வெலாசிட்டி என்னது? u வெக்டார் ப்ளஸ் ஏடி ஏ வெக்டார் டி. இதில் நம்மளுக்கு யூன்றது என்னது? u வெக்டார் வந்து 0. ஸோ வெலாசிட்டி அட் டைம் t என்ன வரும் நம்மளுக்கு? q e வெக்டார் t டிவைடட் பை m. இங்கே நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது? q t e I கேப்பா. சார்ஜ் வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் 1. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஸோ வெலாசிட்டி இஸ் டுவர்ட்ஸ் ரைட். கரெக்டாப்பா? திஸ் இஸ் த வெலாசிட்டி அட் டைம் t. வெலாசிட்டி அட் டைம் t. புரியுதா? எனி டவுட்? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டு நோட். ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி அட் டைம் t. இப்போ எனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். half mv ஸ்கொயர். இப்போ vன்றது இங்கே என்னது? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடு ஸ்கொயர் யூ நீட் சப்ஸ்டியூட். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டின்றது இங்கே என்னது? v வெக்டார் இஸ் magnitude into direction. This is magnitude and this is direction. So magnitude என்னது நம்மளுக்கு? QET. Yeah. So இப்போ இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? half m q square e square. Yeah. So this is our what? Kinetic energy. So இதை ரீரைட் பண்ணி எழுதுனா ஃபைனலாக எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? q square. Yeah. This is our kinetic energy. இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஸோ திஸ் இஸ் அவர் கைனடிக் எனர்ஜி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட். இப்போ அடுத்து என்னென்னா, எனக்கு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டேன். மொமெண்டம் என்ன வரும்? மொமெண்டம் என்ன வரும்? மொமெண்டம் இங்கே எழுதலாமா? யா, வாட் இஸ் மொமெண்டம்? அதாவது பி வெக்டார் இஸ் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் வாட்? மாஸ் இன்டு வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் வாட்? மொமெண்டம். அதாவது லீனியர் மொமெண்டம். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? எம் வி வெக்டார் நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? திஸ் இஸ் த மொமெண்டம். எனி டவுட்? நம்மளுக்கு டவுட் இல்லை. ஓகே, இங்கே எல்லாமே நான் ஐ கேப் ஜே கேப் ஃபார்மில் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒன் டைமென்ஷனில் தான் மூவ் பண்ண போகுது. ஏன்னா ஃபோர்ஸ் அந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஒன் டைமென்ஷனில் தான் மூவ் பண்ண போகுது. நீங்கள் இஃப் யூ வாண்ட் யூ கேன் அஸ்யூம் as what? Yeah. Okay, assume it as like I componentsலாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா you can have only what? அந்த ஐ கேப்லாம் இருக்காது, ஒன் டைமென்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா. கரெக்டாக? ஸோ பட் எனிவே நான் கேப் ஐ கேப் ஜே கேப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஆர் வெக்டார் இஸ் நத்திங் பட் வாட்? எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப். இதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில்
பேசிக்ஸில் கவர் பண்ணியிருக்கோம் யூனிஃபார்ம் ஆக்சிலேட்டர் மோஷன் எப்படி படிக்கிறதுன்னு. அதை பார்த்துட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ xi cap ப்ளஸ் yj cap. என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி ஐ நீட் டு ஃபைன். வாட் வி நீட் டு ஃபைன்? ஆர் வெக்டார்ன்றது பொசிஷன் வெக்டார். இது ஆரிஜின்லேருந்து பார்ட்டிகளோட பொசிஷனை சொல்லும் கண்டினியூஸாக. இது ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு xi cap ப்ளஸ் yj cap. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஒய், இந்த ஒய்க்கும் எக்ஸுக்கும் உள்ள ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் புரியுதா? ஒய்க்கும் எக்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இந்த எக்ஸுக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட என்ன இருக்குது? x0 ப்ளஸ் ut ப்ளஸ் half இது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? பேசிக்கில் படிச்சிருந்தோம். இப்போ நம்மளுக்கு இதில் என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் ஜீரோன்னு பார்க்கலாம். சி ஆக்சலரேஷன் இஸ் ஒன்லி அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ ஏஒய் வந்து இங்கே என்னது நம்மளுக்கு 0. பார்ட்டிக்கல் இனிஷியலாக ஆரிஜினில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ x0 0, y0 0. வேறு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் 0? இனிஷியல் வெலாசிட்டி வந்து ரெண்டு பேருக்குமே கிடையாது. ஸோ ux இஸ் 0, uy இஸ் 0. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் 0னால எக்ஸோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? ஆக்சலரேஷன் மட்டும் இருந்துச்சு. ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் இருந்துச்சு. வாட் இஸ் ஆக்சலரேஷன்? வாட் இஸ் அவர் ஆக்சலரேஷன்? யா, இதில் இப்படி எழுதியிருக்கேனா? இதில் வந்து ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் என்னது? எக்ஸ் காம்பனண்ட். ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து என்னது? ஏஎக்ஸ். ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏஎக்ஸ். QE/m. பேசிக்காக என்ன அப்படின்னா ஒரு வெக்டாரை வந்து ஐ காம்பனண்ட் ஜே காம்பனண்ட்டாக எழுத முடியும். இதில் வந்து ஒய் காம்பனண்ட் கிடையாது. இந்த டேர்ம் வந்து 0. ஏன்னா இந்த சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெறும் ஐ காம்பனண்ட் தான் இருக்குது, ஜே காம்பனண்ட் இல்லை. ஸோ ஏஒய் நீட் டு பி ஈக்குவல் டு 1. ஏஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அதனால தான் இங்கேயும் ஏஒய் 0ன்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஓகே ரைட். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வருது? இந்த ரெண்டு டேர்ம் 0. இது மட்டும்தான் இருக்குது. ஸோ half QE/m. QE/m into t square. So this is our expression. கரெக்டாக? இதே மாதிரி ஒய்க்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? இது 0, இது 0, இது 0, எல்லாமே என்னது நம்மளுக்கு 0. கரெக்டாக? ஸோ பேசிக்கலாக சார்ஜ் பார்ட்டிகளோட எக்ஸ்பிரஷன் என்னது நம்மளுக்கு? ஒய் கம்ப்ளீட்டாக 0 இல்லையா? சரி, இங்கே நான் ஆப்ஜெக்ட் விட்டேன்னா கம்ப்ளீட்டாக இது என்ன டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது? இட் என்டையர்லி மூவிங் அலாங் த வாட் டைரெக்ஷன்? எக்ஸ் ஆக்சிஸில் தான் போகுது. ஸோ நம்மளுக்கு டவுட்டே இல்லாமல் அந்த எக்ஸு ஒய்க்கான ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஒய் 0 இங்கே கம்ப்ளீட்டாக. ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு xi cap ப்ளஸ் 0j cap. xi cap ப்ளஸ் 0j cap. ஸோ பொசிஷன் வெக்டார் இஸ் ஒன்லி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். xi cap மட்டும் தான் இருக்குது. ஓகே குட். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ட்ராஜெக்டரி ஃபைன் எல்லாமே பண்ணியாச்சு. ரைட். ஓகே, 1 by 1 அடுத்தடுத்து போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஆரிஜினில் வச்சோம். we have trying to find what? acceleration which is uniform acceleration-னால நான் என்ன பண்ணுறேன்? இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொன்னேன். அதில் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் இது 2. ஸோ அதிலேருந்து எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கிறேன். அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒய் 0னால நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பட் எனிவே எக்ஸோட வேல்யூ நம்ம தெரியுது. ஆர் வெக்டார் இஸ் அ பொசிஷன் வெக்டார் ஆஃப் திஸ் பார்ட்டிகல் ஃப்ரம் t = 0லேருந்து ரைட்டில் மூவ் பண்ணுற அந்த பொசிஷன் வெக்டார். ஸோ வெலாசிட்டி we have found, கைனடிக் எனர்ஜி, மொமெண்டம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன தேவையோ we have found. ஓகே சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை we are going to learn. கைனடிக் எனர்ஜிக்கு வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியும்? கைனடிக் எனர்ஜிக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும்? 12 mv² தெரியுமா? வேறு என்ன ஃபார்முலா தெரியும்? இது வந்து ஒரு போனஸ் டாபிக் மாதிரி. போனஸ் டாபிக்ன்றதோட இந்த இடத்துல இது ரொம்ப தேவைப்பட வேண்டிய ஒன்று. ஓகே, இது வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிப்பீங்க லேட்டர் ஆன் 12th. அதுலேயும் இதே இப்போ நம்ம படிக்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். சரி, இப்போ
kinetic energy for a charged particle எப்படிலாம் எழுதலாம்? இப்போ சார்ஜ் பார்ட்டிக்கலுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கும்? ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் சொல்லிவிட்டு அதுக்குன்னு ஒரு என்ன இருக்கும்? Q இருக்குமா? அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்குன்னு ஒரு மாஸ் வில் பி ப்ரெசென்ட். அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கும், சார்ஜ் பார்ட்டிக்கல். இப்போ கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலாஸ் நம்மக்கிட்ட இருக்குது? ஹாஃப் mv², where v is the speed, magnitude of velocity. magnitude of velocity தான் v, அதோட ஸ்கொயர். கரெக்டா? இப்போ மல்டிப்ளை பை m டிவைடட் பை m பண்ணால் எனக்கு என்ன வரும்? m² டிவைடட் பை m இன்ட்டு v² வருமா? இதை நான் எப்படி எழுதலாம்? mv² divided by m. கரெக்டா? ஸோ பேசிக்கலி ஐ கேன் ரைட் இட் as what? p² by 2m. p ஏன்னா mass into velocity is what? momentum square. அதாவது magnitude of momentum ஓட ஸ்கொயர். ஸோ டிவைடட் பை மாஸ். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா நான் கைனட்டிக் எனர்ஜியை இப்போ எப்படி எழுதியிருக்கேன்? கைனட்டிக் எனர்ஜியை ஐ ஹவ் ரிட்டன் as what? mv² எழுதலாம். வேறு எப்படி எழுதலாம்? p², that is magnitude of momentum divided by 2m இப்படின்னு எழுதலாம். இது வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கூட நீங்கள் சொல்லலாம். சரி, நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பிளேட். கைனட்டிக் எனர்ஜி இன்னொரு விதமாகவும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம், which is very very important. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட். இதுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா v+. ஓகே, இது வந்து there is another plate is there which is v-. இது பாசிட்டிவ் பிளேட்டு, இந்த பிளேட்டுக்கு v+, இதுக்கு v-. இது பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட். ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2 பிளேட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் என்ன ஜென்ரேட் ஆகிருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஜென்ரேட்டட். கரெக்டாக? ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு என்ன இருக்கும்? வில் பி கிரியேட்டட். யூனிஃபார்ம் ஃபீல்டு வில் பி கிரியேட்டட். இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் Q. எங்கே வச்சுருக்கேன்? ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் Q ஆஃப் மாஸ் m kept at rest at the positive plate. பாசிட்டிவ் பிளேட்டில் நான் வைக்கிறேன். என்ன நடக்கும்? what will happen? என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எந்த ஃபீல்டில் வச்சுருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்கோமா? ஸோ அப்போது இது மேலே என்ன ஆக்ட் ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், which is equal to q into E வெக்டார். கரெக்டாக இல்லையா? அப்போது பேசிக்காக வந்து இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க டைரெக்ஷனில் தான் என்ன ஆகும்? ஆக்சிலரேட் ஆகும். அப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி வச்சுருக்கோம் அப்படின்றது தான் பாயிண்ட். அதாவது ஃப்ரம் இயர் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளோ அதாவது பேசிக்காக அது எங்கே வரும்? இந்த இடத்துக்கு வருமா? இந்த இடத்துக்கு வரும்போது அதுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். புரியுதா? அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் இப்படி வரும். யூ நீட் டு ஃபைண்ட் இங்கே ரெஸ்ட்டில் இருந்து இங்கே வரும்போது வாட் இஸ் த வெலாசிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? கொஷின் புரியுதா? எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியா யூ ஹேவ்? What ideas we are having? See, அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்னா ஒர்க் எனர்ஜி தியரம் நம்ம படிச்சிருப்போம். சரி, ஃபைனலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்றதை நான் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு v plus minus v minus அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். k is equal to q into v plus minus v minus. இந்த கைனட்டிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, half mv² p² by 2m. அதே மாதிரி I can write it as kinetic energy is equal to charge
into the potential difference V plus minus V minus அதாவது Q into del V ன்னு எழுத போகிறோம். இந்த எக்ஸ்பிரஷனை தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். பட் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்மளுக்கு தெரியணும், அதுதான் பாயிண்ட். சரி, இதை எப்படி இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ப்ரூவ் பண்ணுது? ஹவு டு ப்ரூவ்? நீங்கள் எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். லெட்ஸ் குயிக்காக நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, நான் இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம் படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒர்க் டன், இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ இனிஷியலாக என்ன கைனடிக் எனர்ஜி? அது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இனிஷியலாக என்ன கைனடிக் எனர்ஜி? ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன கைனடிக் எனர்ஜி இருக்குது? இங்கேருந்து இந்த பிளேட்டை ரீச் பண்ணும்போது இட் will have a energy of half mv². இப்போ ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்றது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்றது என்னது? ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால இதை நான் எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் டெல் யூன்னு எழுதலாமா? ஒர்க் டன் பை மைனஸ் டெல் யூ அப்படின்னு எழுதலாம். அதாவது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு சார்ஜு ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியலில் வச்சா எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணும்? Q0 Q இன்ட்டு வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அந்த இடத்துல, அதுக்கப்புறம் Q இன்ட்டு வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அட் தட் பிளேஸ். இது இப்படி எழுதலாமா? இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு சார்ஜை கொண்டு போய் ஒரு பொட்டன்ஷியலில் வச்சா இட் வில் கெயின் த எனர்ஜி ஆஃப் Qன்னு. சரி, அதுபடி இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? இப்போ ஃபைனல் வந்து V மைனஸு, இனிஷியல் இஸ் V ப்ளஸ். இது உள்ளே கொண்டு போகிறேன், எனக்கு என்ன கிடைக்குது? இஸ் ஈக்குவல் டு half mv² கிடைக்குதா? இதுலேருந்து என்ன சொல்லலாம்? ஹவு மச் கைனடிக் எனர்ஜி த பார்ட்டிகல் ஆஃப் கெயின்ட். ஃபைனலாக எவ்வளோ கைனடிக் எனர்ஜி கெயின் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ டெல் V. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கேயும் எழுதியிருக்கேன்னா Q del V. ஸோ பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் சொல்கிற மாதிரி இதை எழுதிக்கோங்க. சார்ஜ் பார்ட்டிக்கல் accelerated between a potential difference of del V. A charge particle of Q accelerated by a potential difference of del V gains an energy of Q into del V அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னதை அப்படியே எழுதிக்கோங்க. kinetic energy of a charge particle accelerated between potential difference of del V will gain energy of what? Q into del V. அதாவது கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும் ஒரு சார்ஜ் பார்ட்டிகளுக்கு when it is accelerated by a potential. இங்கே என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? நம்ம இனிஷியலாக சார்ஜ் பார்ட்டிகல் அட் ரெஸ்ட்டுன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக சார்ஜ் பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் விட்டோன்னா அது அப்படி இன் ஜென்ரல் கேஸ் அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸில் வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஆக்சிலேட்டட் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் del Vன்னு கொடுத்துருவான். நம்ம தான் புரிஞ்சுக்கணும் கைனடிக் எனர்ஜி கெயின்டு பை த பார்ட்டிகல் இஸ் Q into del V அப்படின்றது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? half mv² is equal to Q del V. ஸோ வாட் இஸ் த வெலாசிட்டி இயர்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2Q del V டிவைடட் பை M. ஸோ எவ்வளோ வெலாசிட்டி கெயின் பண்ணியிருக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நடுவில் ஆக்சைட் பண்ணால்? ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. இது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், திஸ் இஸ் த வெலாசிட்டி கெயின். புரியுதாப்பா? ஸோ ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் அடுத்து சில கேசஸ் பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான்? bullet mass 2 gram is moving with a speed of 10 meters per second. So bullet of mass 2 kg 2 gram is moving with a velocity of speed of what? 10 meters per second. If the bullet has a charge of what? Bullet or a charge வந்து 2 mu c, through what potential it to be accelerated starting from the rest to acquire the same speed. Question புரியுதா? ஸோ புல்லட்டை வந்து எவ்வளோ இருக்கான்? புல்லட்டோட மாஸ் வந்து 2 கிராம். கேஜியில் மாற்றினீங்கன்னா 2 into 10⁻³ kg. ஸோ திஸ் இஸ் த மாஸ். இப்போ மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் வாட்? 10 meters per second. ஸோ புல்லட் ஆஸ் அ சார்ஜ், புல்லட்டோட சார்ஜ் எவ்வளோ? கியூபின்னு போடுறேன். புல்லட்டோட சார்ஜ் வந்து 2 into 10⁻³
minus 6 coulomb. Through what potential difference it need to be accelerated from the rest? Restல இருந்து எவ்வளோ இதில் அது ஆக்சிலேட் ஆகணும் so that what? To acquire the same speed. So to acquire the same speed என்ன பண்ணணும்? எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆக்சிலேட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு பாசிட்டிவ் பிளேட்டு, இது ஒரு நெகட்டிவ் பிளேட். திஸ் பிளேட் இஸ் ஹேவிங் எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் V ப்ளஸ், இதுக்கு V மைனஸ். ஸோ இங்கே ஒரு சார்ஜை வந்து நான் ரெஸ்ட்டில் வைக்கிறேன். ஓகே, இந்த சார்ஜ் நான் ரெஸ்ட்டில் வச்சேன்னா எந்த டேரெக்ஷனில் இது மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்? இந்த டேரெக்ஷனில். ஸோ தட் திஸ் சார்ஜ் வில் மூவ் இன் திஸ் டேரெக்ஷன். ஓகே, இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் கெயின்ஸ் அ ஸ்பீட் ஆஃப் V. இப்போ என்ன கேட்குறான், இந்த வெலாசிட்டி 10 meters per second அது கெயின் பண்ணணும்னா எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் அது ஆக்சிலரேட் ஆகணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv². This kinetic energy is gained when the charge is accelerated by a potential difference of del V. So இந்த சார்ஜை இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் வச்சோன்னா, ரெஸ்ட்டில் வச்சோன்னா இட் கெயின்ஸ் அ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் half mv² இல்லையா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 2 × 10⁻³ வெலாசிட்டிஸ் வந்து 10². சார்ஜ் வந்து சார்ஜை கீழே கொண்டு வந்தோன்னா 2 × 10⁻⁶ del V. So what answer we will get? So 10⁻⁻1 divided by 2 × 10⁻⁶ del V. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ we are getting 5 × 10⁴ volt. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் we got. இதை கிலோ வாட்டில் எழுதணுன்னா என்ன பண்ணணும், கிலோ வாட்டில் எழுதணும்னா 5 × 10⁻³ அதாவது எப்படி எழுதணும், 50 kV அப்படின்னு சொல்லி எழுதலாம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் we have seen. ரைட், இப்போ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். பால், ஓகே, a ball of mass m having a charge q is released from rest in a region where the horizontal electric field exists. A ball of mass வந்து m having a charge q is released from what? Is released from rest in a region having horizontal electric field. Find the resultant force acting on the ball. Find the trajectory followed by the ball அப்படின்னு கேட்குறான். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் see என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. Then you can see the solution from the video. ஓகே, ஸோ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு, see a ball of mass m. ஸோ பாலோட மாஸ் என்னது, as mass m having a charge q. சார்ஜ் எவ்வளோ இருக்குது இந்த பாலுக்கு, q charge is there. released from rest. initially velocity என்னது, 0 at time initially means time t equal to 0, அப்போ velocity வந்து 0, ரெஸ்ட்டில் விடுறேன். where a horizontal electric field is present. horizontal ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வாட் இஸ் த ட்ராஜெக்டரி ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, ஹாரிசாண்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். நம்ம அதை என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், வெறும் ஹாரிசாண்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அதை என்ன அசியூம் பண்ணிக்கலாம், அது ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கலாம்ல. we can assume that. ஓகே, ஸோ அவன் கொடுக்கல, ஸோ நம்ம வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கலாம் அப்படி. ஓகே, ரைட். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இது என்னோடய ஆரிஜின் எடுத்துக்குவா. இனிஷியலாக வந்து சார்ஜ் பார்ட்டிக்கல் இந்த பொசிஷனில் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன், திஸ் இஸ் மை எக்ஸ், திஸ் இஸ் மை ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். இனிஷியலாக எங்கே இருக்குது, பார்ட்டிக்கல் வந்து ஆரிஜினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், அவன் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பால். இப்போ நல்லா கவனிங்க, சார்ஜ் பார்ட்டிக்கல் இந்த சைட் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக என்ன ஃபோர்ஸ் இது மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்றத we need to first see.
இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும். they are asking what is the net resultant force acting on the ball. see ball மேலே வந்து பாலுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கா. so vertically downward mg will be present. கரெக்டாக vertically downward mg will be present. so towards right பார்த்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தட் இஸ் நத்திங் பட் அ வெயிட். ஓகே, ஸோ வெயிட் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஒய், இது பாசிட்டிவ் எக்ஸு. ஸோ நான் என்ன பண்ணணும், மைனஸ் எம்ஜி ஜே கேப். திஸ் இஸ் அ வெயிட் தட் இஸ் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட். டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து q இன்ட்டு இ வெக்டர். இ என்ன டைரெக்ஷனில் இருக்குது, ஐ கேப் டைரெக்ஷனில் இருக்குது. இ இன்ட்டு மேக்னிடியூட் இன்ட்டு டைரெக்ஷன் ஐ கேப் டைரெக்ஷனில் இருக்குது. ரைட். ஸோ இப்போ வாட் இஸ் த நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்றது சம்மேஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸ் தான் இங்கே, ரெண்டு ஃபோர்ஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகுது. ஒன்று எஃப்இ வெக்டர், இன்னொன்று வந்து டபிள்யூ வெக்டர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், QE ஐ கேப் மைனஸ் எம்ஜி ஜே கேப். கரெக்டாக. இப்போ மேக்னிடியூடு கேட்குறான்னு வைங்க, வாட் இஸ் த நெட் மேக்னிடியூட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது. மேக்னிடியூட் கேட்டான் அப்படின்னா we can say what, QE ஹோல் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் எம்ஜி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா காம்பனன்ட்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் பண்ணணும். இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா I need to do this one. so this is what, right. so this is the expression we got. இப்போ இது வந்து என்னது, நெட் ஃபோர்ஸ் என்னது, திஸ் இஸ் மை நெட் ஃபோர்ஸ். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துச்சு, வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ்னா we can say this is our answer. மேக்னிடியூட் கேட்டானா we can say magnitude. இப்போ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ்லாம் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனா. ஸோ இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு, QE I cap plus minus mg j cap. so this is my what, என்னோட நெட் ஃபோர்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, இந்த எம்மை நான் இங்கே கீழே கொண்டு வந்தேன்னா என்ன பண்ணலாம், எம்மை கீழே கொண்டு வந்தேன்னா QE டிவைடட் பை எம் ஐ கேப்னு எழுதலாமா. இந்த எம்மை இந்த சைடு கொண்டு வந்தேன்னா ஜி ஜே கேப்னு வரும், ஏன்னா எம்எம் கேன்சல் ஆகிடும். கரெக்டாப்பா. திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஐ காட். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இனிஷியலாக ரெஸ்ட்டில் கொண்டு வந்தானே வச்சேன், இனிஷியலி வெலாசிட்டி வந்து 0 ரெஸ்ட்டு. சரி, இப்போ ஆக்சலரேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, QE பை எம் ஐ கேப் மைனஸ் ஜி ஜே கேப். சரி, இது வந்து என்னென்னா இதுவும் கான்ஸ்டன்ட் காம்பனண்ட்டு, இதுவும் மைனஸ் ஜியும் கான்ஸ்டன்ட்டு. இப்போ நான் இது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்லலாமா. ஜென்ரலாக ஆக்சலரேஷன்றது ஒரு வெக்டார் இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப்பாக காம்பனன்ஸாக எழுத முடியும், நம்மளுக்கு தெரியும் இது இல்லையா, காம்பனன்ஸாக எழுதியிருக்கேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், இந்த இந்த ஆக்சலரேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கரெக்டாக. இப்போ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன்னா என்ன சொல்லுவீங்க, இதையும் கம்பேர் பண்ணுங்கள். யூ நீட் டு கம்பேர் தீஸ் டூ. ஏஎக்ஸ் இருக்க இடத்துல இங்கே யார் இருக்கா, QE பை எம். ஏஒய் இருக்க இடத்துல யார் இருக்கா, மைனஸ் ஜி. புரியுதா, எனி டவுட். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் அதோட காம்பனன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு பேசிக்காக இப்போ என்னோட ஏம் என்னது, அந்த ரெண்டாவது கொஸ்டினில் ட்ராஜெக்ட்ரி ஃபாலோட் பை த பால் கண்டுபிடிக்கணும். ட்ராஜெக்ட்ரின்றது என்னது, ஒய்எக்ஸ் ஈக்குவேஷன் சொன்னோன்னா. ஸோ ஒய்எக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்லேயே நான் இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அகெயின் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த பேசிக் வீடியோவை பார்த்துட்டு வாங்க, இன்னும் பெட்டராக புரியும். ரைட்டாப்பா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே என்னது, யூனிஃபார்ம்லி ஆக்சலரேஷன், எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த பால், ஒய் காம்பனண்ட் ஆஃப் த பால். ஓகே, இதோட பொசிஷன் வெக்டார்ன்றது என்னது, xi cap ப்ளஸ் ஒய் ஜே கேப். ரைட். ஸோ இதில் வந்து எக்ஸ் நாட்டுன்றது என்னது, இனிஷியலாக எங்கே இருக்குது என்னோடய ஆப்ஜெக்ட்டு, இனிஷியலாக என்னோடய ஆப்ஜெக்ட் ஆரிஜினில் இருக்கனால எக்ஸ் நாட் ஒய் நாட் ரெண்டுமே என்ன வேல்யூ எடுக்கும். அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி என்னது, 0. ஸோ இது 0, இது 0, இது 0, இது 0. ஏஎக்ஸ் என்னன்னு தெரியும், ஏஒய் என்னன்னு தெரியும். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ்ன்றது என்னதுங்க, இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே 0. we are left with what, half QE by m t square. இப்போ y is equal to
half ay என்ன வரும் minus g t square minus g by 2 t square. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதா? ஸோ திஸ் ஸோ எக்ஸுக்கு வந்து எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. எக்ஸுக்கு ஐ எம் கெட்டிங் ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்னென்னா இதை அதாவது இது எக்ஸுக்கான ஈக்குவேஷன், இது ஒய்க்கான ஈக்குவேஷன். இது நடுவில் முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? ஐ திங்க் யா அதில் வந்து ஒய் ஜீரோன்னு வந்துச்சு. கரெக்டாக ட்ராஜெக்ட்ரி பிகினிங்கில் ஒரு இதில் ஒய் ஜீரோன்னு வந்துச்சு பாருங்கள். ஒய் எக்ஸை டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல, டேரெக்டாக எக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்னு சொல்லிட்டோம் பார்த்து ட்ராஜெக்ட்ரி பார்த்து. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? இங்கேருந்து டி ஸ்கொயரை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியுதான்றதை பாருங்கள். இங்கே டி ஸ்கொயர் என்ன வருது? இப்படி வருதா? இந்த டி ஸ்கொயர் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? ரைட்டா? ஸோ இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது? இந்த 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ யூ வில் ஹேவ் mx qe. கரெக்டாக? ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் we are getting. பட் இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸ் இங்கே வரும். ஸோ y is equal to minus mg by qe into xன்னு வருது. கரெக்டாக? ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. இது ஆக்சுவலாக எதோட நான் கம்பேர் பண்ணிக்கலாம்? இதுதான் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரி. ரைட்டா? ஸோ இதில் வந்து எக்ஸ் இருக்கா, இதில் ஒய் இருக்குது. இது பேசிக்காக நான் எதோட கம்பேர் பண்ணிக்கலாம்? இந்த ஈக்குவேஷனோட ஷேப் எப்படி வரும்ன்றது y is equal to minus xோட கம்பேர் பண்ணிக்கலாமா? ரைட்டா? mன்றது இங்கே ஸ்லோப்பு, நாட் த மாஸ். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸோ y is equal to minus mxன்றது என்னது? பேசிக்கலி இட்ஸ் லைக் திஸ் இஸ் த பாத் ஆஃப் த ட்ராஜெக்ட்ரி. y is equal to minus kx. கரெக்டாப்பா? ஸோ திஸ் இஸ் த ட்ராஜெக்ட்ரி ஈக்குவேஷன். ரைட்டா? ஸோ இட்ஸ் a straight line path and it is downward sloped, negative sloped. ரைட்டா? ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்து உடனே நம்ம இன்னொரு ப்ராப்ளமையும் பார்த்துடலாம், which is another interesting problem. இப்போ கொஷின் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு ப்ரோட்டான் இருக்குது. See, a uniform electric field. இந்த கொஸ்டினை படிங்க. Right. So a uniform electric field exists between two plates. A uniform electric field exists between two plates. One negative and other is positive. Plate oda length வந்து எல்லாம், separation between the plates வந்து என்னதான்? D. Separation between the plates வந்து என்னது? D. Okay. Right. ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்கான்? இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கொஷின். ஓகே. An electron and a proton starts from the negative charge and negative plate and positive plate respectively and go to the opposite plates. Which one of them wins the race? Okay. A uniform electric field exists between two plates. One positive, another one is negative. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டு பாசிட்டிவ்னு எடுத்துக்குவா, இன்னொரு பிளேட் என்னது? நெகட்டிவ். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஜென்ரேட்டட். கரெக்டா? அண்ட் செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து என்னது? செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து டி. லென்த் ஆஃப் த பிளேட் என்ன கொடுத்துருக்கான்? எல்லுன்னு கொடுத்துருக்கான். புரியுதா? லென்த் ஆஃப் த பிளேட் இஸ் எல் and the distance between the plates is d. An electron and a proton starts from the electron starts from where? Negative charge. Negative plate ன்னு கொடுத்துருக்கான். சரி, அதிலே கொடுத்துருக்கான் பாருங்கள். An electron and a proton start from the negative plate and the positive plate. ஸோ எலக்ட்ரான் இந்த பிளேட்டில் இருக்குது. திஸ் இஸ் அவர் எலக்ட்ரான், இட் இஸ் இந்த நெகட்டிவ் பிளேட். இது வந்து என்னது? நம்மளோட ப்ரோட்டான். ப்ரோட்டான், இட் இஸ் இந்த பாசிட்டிவ் பிளேட்.
கரெக்டாக. இது எலக்ட்ரான் நம்மளுக்கு, and this is our proton. So and go to the respective opposite plates, which one of them wins the race. அதாவது இங்கே ப்ரோட்டான் இருக்கான், இங்கே எலக்ட்ரான் இருக்கான். இப்போ இது மேலே எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், இந்த டைரெக்ஷனில் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லெஃப்ட் டு ரைட் இருக்கு இல்லையா, அதே டைரெக்ஷனில் தான் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் சார்ஜ்னால மைனஸ் இல்லையா, எலக்ட்ரானோட ஃபோர்ஸு மைனஸ்னால ஆப்போசிட் டைரெக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் மைனஸ் இருக்கனால ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு, இது ப்ரோட்டான் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. இப்போ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஓகே, பட் ப்ரோட்டான் மேலே என்ன டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ப்ரோட்டானோட சார்ஜ் என்னது, எலக்ட்ரானுக்கு மைனஸ் சி, ப்ரோட்டானுக்கு என்ன சார்ஜ் ப்ளஸ் சி. மேக்னிடியூட் ரெண்டு பேருக்குமே என்னது, மேக்னிடியூட் ரெண்டு பேருக்கு சேமாக டிஃப்ரெண்ட்டாக, இஇஇஇ இது மைனஸ் இருக்குது, பட் மேக்னிடியூடை நான் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டு பேரோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். தென் வாட் வில் பி த ஆக்சலரேஷன். ரெண்டு பேரோட ஃபோர்ஸுமே சேம்பா. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, ஹூ வில் வின் த ரேஸ் ஃபஸ்ட். ஏன் அந்த வார்த்தை ஹூ வில் வின் த ரேஸ்ன்னு சொல்கிறான்னா, இது இந்த பிளேட் இந்த இடத்துல இருந்து இதுக்கு ஆப்போசிட் பிளேட் இந்த சைடு வந்து சேரும். இந்த ப்ரோட்டான் வந்து என்ன ஆகும், அந்த ஆப்போசிட் பிளேட்டுக்கு போகும். ஸோ யார் ஃபஸ்ட்டு போவா அப்படின்றதான் கொஷின். அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு டைமில் இங்கேருந்து இங்கே போகும், ப்ரோட்டான் ஒரு டைமில் போகும். இதில் யார் வந்து சீக்கிரம் போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி, தே வில் வின் த ரேஸ். ஸோ என்னவாக இருக்கும், எப்படி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது. சரி, ரெண்டு பேர் மேலேயும் சேம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக, நல்லா கவனிங்க, ரெண்டு பேர் மேலேயும் சேம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. நான் ஃபார் எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். ஃபார் எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எஃப் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூடை எடுத்துக்கிறேன். மேக்னிடியூடு என்னது, நெகட்டிவ் இருந்திருக்கு, பட் மேக்னிடியூட் போட்டால் இன்னு தான் வரும். இது அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா, the force acting on a particle is equal to mass into. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இக்னோர் பண்ணுறோம். போன ப்ராப்ளமில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை சேர்த்துக்கிட்டோம், இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணலை. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, இது மாதிரி ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ப்ராப்ளமில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இக்னோர் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க. போன ப்ராப்ளமில் அதை எடுத்துக்கிட்டோம். ஓகே ரைட்டா, அதை மட்டும் ஜஸ்டிஃபை த ஃபேக்ட். சரி, எப்போ எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம். இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம், போன ப்ராப்ளமும் சரி இதுவும். ஸோ ஜஸ்ட்டு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எதை இக்னோர் பண்ணணும் எதுன்றதை நீங்கள் அப்படியே மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, இப்போ வந்து QE is here, mass into acceleration of what, electron, mass of electron, acceleration of electron. AE என்ன வருது, by ME. கரெக்டா. இப்போ இது வந்து எலக்ட்ரானுக்கு, ப்ரோட்டானுக்கு என்ன வரும், ஃபார் ப்ரோட்டானுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் என்னதான் இருந்தாலும் சேமு. பட் வாட் இஸ் MP இன்ட்டு ஏபின்னு போடணும்ல, வாட் இஸ் AP, MP கரெக்டா. இது ஆக்சலரேஷன் ஆஃப் ப்ரோட்டான், திஸ் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். இதில் யார் அதிகமாக இருப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே வரத்துக்கு எலக்ட்ரானோட ஆக்சலரேஷன் இது, ப்ரோட்டானோட ஆக்சலரேஷன் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இது. இப்போ யார் ஷார்ட்டஸ்ட் டைமில் சீக்கிரமாக போவா, லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் வாட் ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு யாருக்கு அதிகம், எப்படி கண்டுபிடிக்கிறது. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதிகம். சரி, இதுக்கும் இஇ தான், இதுக்கும் இஇ தான், பட் டினாமினேட்டர் மட்டும்தான் வித்தியாசம். டினாமினேட்டர் அதிகமாகிட்டே போச்சா, டினாமினேட்டர் அதிகமாகிட்டே போச்சுன்னா இந்த டேர்ம் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி டினாமினேட்டர் அதிகமாகிட்டே போச்சுன்னா இந்த டேர்ம் ஏபின்ற டேர்ம் குறையும். ஸோ பேசிக்காக என்னென்னா, டினாமினேட்டர் யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு கம்மி ஆக்சலரேஷன். ஓகே, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் என்னது, 27 kg. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது நம்மளுக்கு 9.1 × 10⁻³ kg. இதில் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் தான் அதிகம். ஸோ மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து அதிகம்னால ஆக்சலரேஷன் யாருக்கு கம்மியாக இருக்கும், ப்ரோட்டானுக்கு கம்மியாக இருக்கும், தென் எலக்ட்ரான். ஏன்னா டினாமினேட்டர் வந்து MP வந்து அதிகம். சரி, எல்லாம் ஓகே, இதெல்லாம் எவ்ரி திங் இஸ் டன்.
பட் எது வந்து ஃபாஸ்ட் இங்கேருந்து இங்கே இது ரீச் ஆகும். சரி, இப்போ இது ரெண்டுமே யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா? இதுக்கும் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன், இதுவும் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷனா? இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? இப்போ இது ரெண்டும் தனித்தனி ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுறது? நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹாரிசான்டல் டைரக்ஷனில் போகுதா? நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? ஓகேவா? வாட் இஸ் த இனிஷியல் பொசிஷன் எலக்ட்ரானுக்கு? இப்போ இது வந்து எலக்ட்ரான் கேஸுக்கு நான் பண்ணுறேன். எலக்ட்ரானுக்கு இனிஷியலாக இங்கே தான் பொசிஷன் இருக்குது அப்படின்னா இனிஷியல் பொசிஷன் ஆரிஜின்லேயே வச்சுக்கிறேன். ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 0, ரெஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம் எலக்ட்ரானை. வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஃபார் எலக்ட்ரான்? எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? எக்ஸ் வந்து டி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். திஸ் இஸ் த டி. இப்போ ரொம்ப அக்யூரேட்டாக போட்டால் நீங்கள் எப்படி ஒரு மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் எப்படி பண்ணுவீங்களோ அதே தான் நானும் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து கோஆர்டினேட் சிஸ்டமை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். அப்போ இனிஷியலாக பொசிஷன் என்னது? x0 is 0, இனிஷியலி வெலாசிட்டி இல்லை, அப்போ அது 0. ½ k ½ at². ஏன்றது இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது நான் பொசிஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் இங்கேருந்து இந்த இடத்துக்கு. ஓகே, ரைட். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதை நான் -dன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை ½ -aeன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா? லெஃப்ட் சைடு பார்த்தானே இருக்குது ஏஇ. ஏன்னா ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ இது எது கேன்சல் ஆகிடுது. ஸோ 2d/ae = t². சரி, இப்போ இதில் வந்து டீயோட வேல்யூ என்னது? √2d/ae. கரெக்டாக? அதே மாதிரி எக்ஸாக்டாக இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இங்கேருந்து இது போகிறதுக்கு பண்ணணும் அப்படின்னா d = இங்கேயே என்னது? இங்கே ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இது y, இது x நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே வந்து ½ apt². ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ வெறும் டைரெக்டாக வந்து இந்த d = ½ ap × t² மட்டும் போடுறேன். இப்போ அதுதான் சொல்கிறேன், மோஷன் இன் 1 டைமென்ஷனல் நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே, ஸோ என்ன வரும்? 2d/ap t². ஸோ t = என்ன வருது? √2d/ap. See, once again இங்கே வந்து டைம் இஸ் டிபெண்டிங் ஆன் வாட் ஃபேக்டர்? டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √ae. அதாவது ஆக்சலரேஷன் அதிகமாக இருந்தால் டைம் என்ன ஆகும்? கம்மியாக எடுக்கும். ஆக்சலரேஷன் அதிகமாக இருந்தால் டைம் கம்மியாக எடுக்கும். இப்போ நம்மளுக்கு டைம் யார் கம்மி டைமில் இங்கேருந்து இங்கே போகிறாங்களோ அதுதான் நம்மளோட இது, யார் ஜெயிச்சதா கணக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணுறது? இங்கே யாருக்கு ஆக்சலரேஷன் அதிகம்? ஏஇக்கு தான் ஆக்சலரேஷன் அதிகம். ஏஇக்கு தான் ஆக்சலரேஷன் அதிகம் இல்லையா? ஸோ இது டின்னு எடுத்துக்கிறேன், இது டிபி. ஸோ ஆக்சலரேஷன் ஏஇக்கு தான் அதிகம் கம்பேர்ட் டு ஏபி. ஸோ இது ஆக்சலேஷன் அதிகம் இல்லை. இருக்கிறதுலே டைம் யாருக்கு கம்மி? ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட் போகிறதுக்கு எலக்ட்ரானுக்கு தான் கம்மி. ஸோ இயர் எலக்ட்ரான் வில் வின் த ரேஸ். ஸோ பேசிக்காக என்னென்னா ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு போகிறதுக்கு வாட் எக்ஸ்பிரஷன் வி ஹேவ்? t = √2d/a. ஆக்சுவலாக இது மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்த்தோன்னே எக்ஸாம்லேயே டிரைவ் பண்ணலாம். இது எதுவும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு இல்லை, மெமரைஸ்லாம் பண்ணாதீங்க, டிரைவ் பண்ணுங்கள். ஓகே, ஈஸி தான் அது டிரைவ் பண்ணுறது. சரி, இதில் லாஸ்ட்டாக இன்னும் இதோட ஒரு சப்டிவிஷன் மட்டும் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். அண்ட் இதோட கண்டினியூஷன் தான், இதோட கண்டினியூஷன். அண்ட் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஸ்டார்ட்ஸ் மூவிங் parallel டு த பிளேட். எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் என்ன ஆகுதான்? தே ஆர் மூவிங் parallel to the plate towards the other end from the midpoint of the separation of the plate at the one end of the plates. Which of the two will have greater deviation when they come out of the plate if they start with same what? If they start with same initial velocity, same initial kinetic energy and same initial momentum. Once again I will read the question. An electron and a proton starts moving. An electron and இந்த ப்ராப்ளமை விஷுவலைஸ் பண்ணணும்பா. An electron and a proton starts moving parallel to the plates.
பேரலல்னா என்ன அர்த்தம்? அலாங் த லென்த்து, பிளேட்டோட லென்த்துக்கு அலாங் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். an electron and a proton start moving parallel to the plate towards the other end. அதாவது parallel to the plate தான் ட்ராவல் பண்ணுது, towards the other endக்கு ட்ராவல் பண்ணுது. பட் from where? From the midpoint of the separation of the plate at one end of the plates. அதாவது இந்த ப்ராப்ளம் பேசிக்காக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, see, இது வந்து ஒரு பிளேட்டு, let it be some positive plate. இது என்னது? இது நம்மளோட நெகட்டிவ் பிளேட். ஓகே, பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகிருக்கும்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகிருக்கும். நம்மளுக்கு அதை பற்றி தெரியும். இப்போ அதே பிளேட்டு தான், அதே ப்ராப்ளம் தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் என்னது? டி தான். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிளேட்? லென்த் ஆஃப் த பிளேட் வந்து நம்மளுக்கு எல். இப்போ என்னென்னா, 1 செகண்ட் ஐ வில் ரீட் த கொஸ்டின். அந்த முக்கியமான பாயிண்ட். Towards the other end, from the midpoint of the separation. எங்கேருந்து ஆரம்பிக்குது? From the midpoint of the separation of the plates. ரெண்டு பிளேட்டோட செப்பரேஷன்ன்றது என்னது? டி தான். செப்பரேஷனோட மிட் பாயிண்ட்ன்றது இந்த இடம். இந்த இடத்துலேருந்து their charges are getting started. From the midpoint of the separation of the plates at the one end of the plates. ஒரு பிளேட்ஸோட ஒரு எண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். Which of the two will have greater deviation when they come out of the which of the two will have greater deviation when they come out of the plates if they start with same initial velocity, same initial kinetic energy, same initial momentum. Okay, see, question la enna sollirukkan, an electron and a proton starts moving parallel. இனிஷியலாகவே ஸ்டார்ட்ஸ் மூவிங்னு சொல்லிட்டான். ஸ்டார்ட்ஸ் மூவிங். அப்போ இனிஷியலாகவே என்ன இருக்குது? எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் இனிஷியலாகவே ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கு. இது எலக்ட்ரானோட வெலாசிட்டி, இது ப்ரோட்டானோட வெலாசிட்டி. இனிஷியலாக எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் என்ன இருக்குது? இனிஷியலாகவே சம் வெலாசிட்டிஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுனா, இது வந்து என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இனிஷியலாக நான் இந்த டைரெக்ஷனில் த்ரோ பண்ணியிருக்கேன். இனிஷியலாக இந்த எலக்ட்ரானிக் ப்ரோட்டானையும் இந்த டைரெக்ஷனில் த்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆகும்? இது வந்து லென்த்தாக. இங்கே வந்து என்னென்னா, கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள், எலக்ட்ரானுக்கு எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரானுக்கு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரெக்ஷன் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எலக்ட்ரானுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எஃப்இ. ப்ரோட்டானுக்கு வந்து ஃபீல்டோட டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். ஸோ இப்படி ஒரு இப்போ நல்லா கவனிங்க. இது பிளேட்டு அலாங் த லென்த்து, மிட் பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து நான் த்ரோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்த என்னோடய ஆரிஜினாகவும் நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை ஒய். இங்கே வந்து த்ரோ பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோட்டான் இங்கே வரும்போது டைரெக்டாக அது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டவுன்வர்டு பார்த்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் இப்படியே வரும்போது அதோட பாத் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வெளியில் வரும்போது கொஞ்சம் டீவியேட் ஆகிடும். இந்த டீவியேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறான். இது நேராக அது அங்கே போயிருக்கணும், எக்ஸ்பெக்டடு. ஆனால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறனால அது அப்படி இந்த பாத்தில் வந்துடும். எலக்ட்ரானுக்கு எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரான் இப்படி தான் நம்ம த்ரோ பண்ணோம். மேலே பார்த்து ஃபோர்ஸ் ஆக்டர்னால அதோட பாத் என்ன ஆகிடும்? பிளேட்டை விட்டு வெளில வரும்போது சம் ஹைட் டிஸ்டன்ஸ் என்ன ஆகிருக்கும்? டீவியேட் ஆகிருக்கும். அந்த டீவியேஷன் வந்து ஒரிஜினல் பாத்துலேருந்து ஒய்இ. இப்போ இது வந்து சென்டர் மிட் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஒய்இ டிஸ்டன்ஸ் மேலே பார்த்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ப்ரோட்டான் வந்து ஒய்பிஏ ஷிஃப்ட் ஆகிருக்கு. இது ரொம்ப பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். கொஞ்சம் திங்க் பண்ண ஆன்சர் பண்ணிடலாம். கவனிங்க, இதை நான் போடுறேன் எப்படின்னு. சரி, இனிஷியலாக நான் கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் என்ன பண்ணிக்கிறேன்? x0 0, y0 0. வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் கேஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எலக்ட்ரானுக்கு எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஆக்சலரேஷனு மேலே பார்த்தா. ஸோ என்ன வரும்? இப்போ எக்ஸ் டைரெக்ஷன் நம்மளுக்கு இங்கே ப்ராப்ளம் கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒய் தான் ப்ராப்ளம். இல்லை, ரெண்டுமே கண்டுபிடிச்சிக்கலாம். எனிவே, வாட் இஸ் த ஆக்சலரேஷன் அலாங் ஏஎக்ஸ்? ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரெக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது எலக்ட்ரானுக்கு? எம் இன்ட்டு ஆக்சலரேஷன் அலாங் ஒய் டைரெக்ஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் கிடையாது.
இந்த டைரெக்ஷனில் ஆக்சிலேஷன் கிடையாது, வெறும் இந்த டைரெக்ஷனில் தான். ஸோ எலக்ட்ரானுக்கு மேலே பார்த்து என்ன இருக்குது, என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? ஸோ ஈன்னு போடுறேன். ஸோ வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? திஸ் இஸ் த ஆக்சலரேஷன். கரெக்டாக? எனி ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷனாக கேட்டிங்கன்னா 0. ஏன்னா ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் எதுவுமே இல்லை எலக்ட்ரானுக்கு. அப்போ அதோட ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் 0. ஓகே, இதே வந்து ஃபார் ப்ரோட்டானுக்கு போட்டான்னா என்ன வரும்? FP is equal to MAY. இது வந்து எலக்ட்ரான் இல்லையா, இது வந்து ப்ரோட்டான். ஸோ இங்கேயும் வந்து சேம் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பட் AY will be depending on what? இப்போ இங்கே ஆக்சலரேஷன் மேலே பார்த்துருந்துச்சு, பட் இங்கே ஆக்சலரேஷன் எதை பார்த்துருக்கு? சைன் கன்வென்ஷன் படி கீழே பார்த்துருக்கு, மைனஸ் பண்ணணும், கீழே பார்த்துருக்கு. இதுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன். எக்ஸ் ஆக்சஸில் ஏதாவது ஆக்சலரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக ஐ நீட் டு ஃபைண்ட் ஒய். அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒய் என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது நான்? ஸோ எக்ஸ் நாட் வந்து 0, ஒய் நாட் இஸ் 0. இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூஎக்ஸ் வந்து யூ. எக்ஸ் டைரக்ஷனில் தான் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, பட் ஒய் டைரக்ஷனில் வெலாசிட்டி இல்லை. ஸோ யூஒய் இஸ் 0. ஸோ அப்போ என்ன வரும்? ut + 0. கரெக்டாக? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடின்றது ஒரு ஈக்குவேஷன். இது வந்து எலக்ட்ரானுக்கு. இப்போ எலக்ட்ரானோட வெலாசிட்டி என்னது? யூஇன்னு நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக? இதுக்கு என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூபி இன்ட்டு டி அப்படின்னு வரும். செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ இதுக்கு என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் வந்து 0, ஒய் நாட் இஸ் 0. ஸோ இது 0வா? இது 0, இது 0. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கா? half. வாட் இஸ் AY? t². கரெக்டாக? இது வந்து என்னோட y. அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0, இதுவும் 0, இது என்னது? half mp t². ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? half t². கரெக்டாக? இப்போ கவனிங்க. ஸோ இது ஒய்யோட எக்ஸ்பிரஷன்ஸ். இது வந்து ப்ரோட்டான் கேஸில், இது எலக்ட்ரான் கேஸில். இங்கே ஒரு டி இருக்கா? இந்த டி எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் டு half mass of electron t² சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? x² / ue². அதே இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் டு half சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x² / up². கரெக்டாக? ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃபைனலி we are left with what? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? ஃபார் எலக்ட்ரான் I got equation of trajectory as what? ஃபார் ப்ரோட்டான் என்ன வந்திருக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ we are left with this one. இது எப்படின்றத நம்ம டிரைவ் பண்ணோம். சரி, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன்ஸ். இப்போ பார்ட்டிக்கல் இது என்னோட ஆரிஜின், ரெண்டு பேருக்குமே ஆரிஜின் இங்கே தான். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? இப்போ இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ் வந்து இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்? இங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் எல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒய் என்ன வேல்யூ எடுத்திருக்கு? ஒய் எடுத்திருக்கு. புரியுதா? அதாவது எனக்கு இந்த டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல், ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது? ஒய் ஃபார் எலக்ட்ரான்
அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, ஒய்பி, தட் இஸ் த டீவியேஷன். இப்போ இது ஆரிஜின்ப்பா, இங்கேருந்து டி டிஸ்டன்ஸ் எல் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருக்கு, இங்கேருந்து இது நகர்ந்து வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும்ப்பா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஒன்று வரும். மேக்னிடியூட் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எலக்ட்ரானுக்கு, வெயிட் இது வந்து எலக்ட்ரானுக்கு, இது ப்ரோட்டானுக்கு. மேக்னிடியூட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா நெகட்டிவ் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து எவ்வளோ டீவியேஷன் ஆகிருக்குன்றதான் முக்கியம். அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது எனக்கு முக்கியம் கிடையாது. சரி, எனக்கு இது மாதிரி இருக்குது. ஸோ எல்லை நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, என்ன வரும்? Yeah, we are left with this one. இது வந்து என்னது, half மேக்னிடியூட் எடுத்துக்கிறேன். ரைட்டாப்பா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுங்க. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டீவியேஷனில் யார் பெருசுன்னு சொல்லணும். 3 கேஸ் கொடுத்துருந்தான், சேம் வெலாசிட்டி சேம் மொமெண்டம், இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி ஈஸியாக ப்ராப்ளம் பண்ணிடலாம். இதுக்கு ரேஷியோ எடுங்க, மாஸ் ஆஃப், அதாவது டீவியேஷன். இப்போ இதுதான் என்னது, ஒய் தான் என்னது, deviation of electron when x is equal to L. x is equal to L என்னது, அந்த சார்ஜ் பார்ட்டிகல் x is equal to L ரீச் பண்ணிடுச்சு. இது என்னது, இது deviation of proton when it reaches x is equal to L. இதோட ரெண்டுத்தோட ரேஷியோஸ் கண்டுபிடிங்க, என்ன வரும்? இதுமாதிரி ஒரு டேர்ம் கிடைக்குதுப்பா, கரெக்டாக. எல் ஸ்கொயர் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நம்மளுக்கு இது லெஃப்ட் வித் இது தான். இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வரதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரைட். சரி, இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தான். என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தான், இதை எரேஸ் பண்ணிடலாமா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இதில் எரேஸ் பண்ணிடுறேன். ஒரு கண்டிஷனை நம்ம எவாலுவேட் பண்ணி கண்டுபிடிப்போம். அதாவது ஃபஸ்ட்டு சேம் வெலாசிட்டி, அதாவது டீவியேஷன் when UE is equal to UP, அதாவது எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் சேம் இனிஷியல் வெலாசிட்டியோடு உள்ளே அனுப்புகிறேன்னா எதுக்கு அதிக டீவியேஷன்ஸ் வரும்னு கேட்குறான். ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஒரு ஃபேக்டரும் நம்மளுக்கு தெரியும், இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இங்கே கண்டுபிடிக்கலாம். இந்த ரேஷியோவில் ரெண்டுமே சேம் இல்லையா, ஸோ தே வில் கெட் கேன்சல். யூ ஹேவ் MP by ME அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும், MP by ME. இதில் யார் பெருசு, இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், MP by ME இஸ் கிரேட்டர் தென் 1. இந்த ME கீழே கொண்டு வாங்க, ME கீழே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும்ப்பா. இந்த ME அன்சைட் கொண்டு போனீங்கன்னா இது வந்துடும். ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது, MP by ME இஸ் கிரேட்டர் தென் 1, கரெக்டாக. பட் MP by MEன்றது என்னது, கரெக்டாக. இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ டீவியேஷன் யாருக்கு அதிகமாக இருக்குது, எலக்ட்ரானோட டீவியேஷன் அதிகம் when compared to the proton when initial velocities are same, கரெக்டாக. இப்போ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கான், when the momentum is same, when kinetic energy is same. இங்கே எப்படி கைனடிக் எனர்ஜியை கொண்டு வர்றது, ரெண்டு பேரோட கைனடிக் எனர்ஜி எப்படி கொண்டு வருது. கைனடிக் எனர்ஜி இங்கே என்னது நம்மளுக்கு, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் half ME UE ஸ்கொயர், கரெக்டாக. அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ரெண்டு பேருக்கும் சேம், இதுதான் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ரைட்டா, இதுவும் இனிஷியலோட, இது ரெண்டும் சேமாக இருக்கும்போது என்ன யாருக்கு டீவியேஷன் அதிகம்னு கேட்குறான். ஸோ இதில் நான் எப்படி கைனடிக் எனர்ஜியை கொண்டு வர்றது, இது இனிஷியல் கைனடிக் எனர்ஜியா, ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பை 2 டிவைடட் பை 2 பண்ணுங்களேன், என்ன வரும் நம்மளுக்கு, இப்படி ஒரு டேர்ம் வருமா. நான் ஒன்றும் பண்ணல, மல்டிப்ளை பை 2 டிவைடட் பை 2 பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கைனடிக் எனர்ஜியுமே என்னது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்ததுபடி தே ஆர் சேம். இதுதான் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் இனிஷியலி தே ஆர் சேம்னு கொடுத்துருக்கான். ஸோ த 1
அப்போ UE is equal to UP. The deviation is same. புரியுதாப்பா? the deviations are same in this case. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? இனிஷியல் மொமெண்டம் உள்ள கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இனிஷியல் மொமெண்டம்னா என்னது? வாட் இஸ் மொமெண்டம்? இனிஷியலாக என்ன மொமெண்டம் இருந்திருக்கு எலக்ட்ரானுக்கு? ME இன்ட்டு UE. புரோட்டானோட மொமெண்டம் என்னது? MPன்னு PPன்னு போட்டிருக்கேன். மாஸ் ஆஃப் புரோட்டான் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் புரோட்டான் இனிஷியலாக. இங்கே இனிஷியல் அந்த கண்டிஷனில் எதுக்கு டீவியேஷன் அதிகம் வரும்னு கேட்குறான். இதுதானே நம்ம ஜென்ரல் ஃபார்முலா. இதில் மல்டிப்ளை பை MP டிவைடட் பை MP. ஓகே, நான் பண்ணுறேன். ஓகே, மல்டிப்ளை பை MP டிவைடட் பை MP. இப்போ என்ன ஒரு மல்டிப்ளை பை MP பண்ணிட்டுனா இப்படி வருமா? மல்டிப்ளை பை MT டிவைடட் பை MP இப்படி ஒரு டேர்ம் வருமா? அதே மாதிரி மல்டிப்ளை பை ME டிவைடட் பை ME பண்ணால் I'll get this term. இப்போ இந்த ஃபார்முலாவை இப்படி ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். மல்டிப்ளை பை MP டிவைடட் பை MP பண்ணியிருக்கேன். இங்கே மல்டிப்ளை பை ME டிவைடட் பை ME. இந்த நியூமரேட்டர் டேர்ம் வந்து மொமெண்டமா? இது ஃபுல்லாக மொமெண்டம், இதுவும் மொமெண்டம். இங்கே மொமெண்டம்லாம் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? மொமெண்டம் சேம் கண்டிஷன், இனிஷியல் மொமெண்டம் சேம் கண்டிஷன். அப்போது இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆச்சுன்னா ME பை MPன்னு வரும். இதில் யார் அதிகம்? இதில் எந்த ஃபேக்டர் அதிகம் நம்மளுக்கு? நம்மளுக்கு இது மாதிரி ஒரு இந்த ரிசல்ட்டை இங்கே எழுதுகிறேன். YE பை YP இஸ் ஈக்குவல் டு ME பை MPன்னு வந்திருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? ME பை MP டிவைடட் பை இன்ட்டு YP பை YE. ஏற்கனவே MP பை ME என்னன்னு தெரியும்? கிரேட்டர் தென் 1. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? YP பை YE இஸ் கிரேட்டர் தென் 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த கேஸில் டீவியேஷன் யாருக்கு அதிகமாக வருது? YP have greater deviation, proton have greater deviation than electron. ஸோ அது மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து டிஃபிகல்ட்டாக பார்க்காதீங்க. 1 செகண்ட் புரியலன்னா போட்டு பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் கெட். ஓகே, ஸோ இதோட நம்மளோட மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் முடியுதுப்பா. ஓகே, ரைட். ஓகே, குட். வி வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ், டயஎலக்ட்ரிக்ஸ் பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி நம்ம வீடியோ இருந்துச்சுன்னு. ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா. பாய் பாய்.